கரூர் ஸ்டாம்பீட்ல வந்து 41 பேர் இறந்திருந்தாங்க. அவங்க ஃபேமிலிய வந்து எப்போ விஜய் பார்க்க போறாரு அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து சென்னையில விஜய் அவங்கள மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. எதனால வந்து சென்னையில மீட் பண்றாரு? அங்க என்ன நடந்தது அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். கரூர் ஸ்டாம்பீட் நடந்து 1 மாசம் கிட்ட ஆகப்போகுது. எல்லாருக்கும் இருந்த கேள்வியும் வந்து விஜய் எப்ப அங்க போவாரு அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருந்தாங்க. டிவிகே பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு சைலன்ட் மோட்ல போயிட்டாங்கன்னே சொல்லணும். ஏன்னா தலைமையில இருக்கவங்கலாம் வந்து தலைமறைவா இருந்தாங்க. பேசுறதுக்கே ஆள் இல்ல அப்படின்ற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாத்தனோனே தான் வெளிய வந்தாங்க. இப்ப புசி ஆனந்த் வந்து அவர் போட்ட முன்ஜாமீனே வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. ஏன்னா அது எதிர்த்தரப்பு போலீஸா இருந்ததுனால இப்ப சிபிஐக்கு மாறிச்சு. இனிமேல் தேவைப்படாது அப்படின்ற மாரி முன்ஜாமீனே வாபஸ் வாங்கிட்டாங்க. அதே மாரி நெறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது. இந்த மாரி விஜய் வந்து இப்ப போறாரு, அப்ப போறாரு. அக்டோபர் 17 ஆனுங்க மண்டபம் பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் பர்மிஷன் குடுக்கல அப்படின்ற மாரி சொன்னாங்க. அது நெறைய கான்ட்ரோவர்சியும் ஆச்சு. எதுக்கு நீங்க போலீஸ் கிட்ட பர்மிஷன் கேட்குறீங்க? எல்லா கட்சியும் தான் போயிட்டு பார்த்துட்டு வராங்க. உங்களுக்கு எதுக்கு பர்மிஷன்? நீங்க பாட்டு போலாமே. இந்த மாரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போலாம். அது எதாவது நடக்காம இருக்கிறது வந்து போலீஸ் கையில தான் இருக்கு. அப்படின்ற மாரி நெறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாரி தொடர்ந்து ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது. கரூர் எப்போ வருவாரு அப்படின்ற மாரி இருந்தது. இப்போ வந்து விஜய் அவங்கள சென்னையில கூப்பிட்டே பார்த்துருக்காரு. பனையூர்ல கூட இல்ல. மகாபலிபுரத்தில ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல கூப்பிட்டு பார்த்துருக்காரு. நேத்து நைட்டு வந்து கரூர்லேருந்து எல்லாரையும் பஸ்ல கூப்பிட்டு வந்து அந்த ஹோட்டல்லே தங்க வச்சு இன்னைக்கு காலைல 10 மணிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பேசிட்டு, அதுக்கப்புறம் தனித்தனியா ஒரு ஃபேமிலியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இது 3 மணி வரைக்கும் போவும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. உள்ள வந்து விஜய் நெறைய விஷயம் பேசினாரு அப்படின்ற மாரி நியூஸ்லலாம் போட்டுட்டு இருக்காங்க. விஜய் வந்து கண் கலங்கிட்டாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாரி அவங்க ஃபேமிலிஸ்க்குலாம் வந்து மாசம் மாசம் வந்து ஒரு 5000 குடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஃபேமிலில இருக்கவங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸு, அதே மாரி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கு என்னென்ன தேவையோ அத பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஒரு ஃபேமிலியா கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணணும்னா அந்த செலவ நான் ஏத்துக்கிறேன். அந்த மாரி ஒரு ஃபேமிலியா கூப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்ற மாரி இப்ப நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா, அவங்க குடும்பத்தில ஒருத்தர இழந்திருக்காங்க. அட்லீஸ்ட் இவரு அவங்கள பேக்கப் பண்ணியாச்சும் குடுப்பாரு. ஆனா, வெளியலாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு நார்மல் ஃபோட்டோ ஷூட் செஷனா இருந்துறக்கூடாது. ஏன்னா, நமக்கு தெரியும் ரெகுலரா விஜய் வந்து இந்த மார்க் எடுத்த பசங்கலாம் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் செக்ஷன் மாரி வச்சிருப்பாரு. அதே மாரி இத பிளான் பண்ணியிருப்பாரான்னு தெரியல. அப்படின்ற மாரி நெறைய விமர்சனம் வைக்கிறாங்க. நம்ம ரெகுலரா பார்க்குற இந்த சவுக்கு சங்கர்லாம் கேள்வி வைக்கிறதே அதான். சரி 16 நாள் கரி நாளுன்னீங்க, பேச மாட்டோன்னீங்க. இன்னுமாயா நீங்க பேசாம இருக்கீங்க? எதுக்கு இவ்ளோ டிலே? அது மட்டும் இல்லாம எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, எதுக்கு இவரு போல? எதுக்கு இவருக்கு வர சொல்லியிருக்காரு? அப்படிதான் யாராவது இறந்தாங்கன்னா, நம்ம போய் பார்க்காம அவங்க தான் நம்மள வந்து பார்க்கணுன்னுவீங்களா? என்னது இது லாஜிக்கே இல்ல. அப்படின்ற மாரி நெறைய பேர் இப்ப திட்டிட்டு தான் இருக்காங்க. இப்ப டிவிகே தரப்புலேருந்து எடுத்த இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் நெனைக்கிறேன். சும்மா வந்து காசு குடுத்துட்டு வராம, அவங்க எல்லா செலவையும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான் நெனைக்கிறேன். ஆனா பாலிடிக்ஸ பொறுத்தவரைக்கும் டிவிகே வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா எல்லாரும் இந்த மாரி கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா, இப்போ ஒரு சாவு நடந்தா நம்ம தான் போய் அவங்கள பார்க்கணும். நீங்க வந்து எங்கள வந்து பார்த்துட்டு போங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது கண்டிப்பா பாலிடிக்ஸ்ல எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க. ஆனா டிவிகே தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து போலீஸ் கிட்ட பர்மிஷனுக்கு லெட்டர் குடுத்துருக்காங்க. அவங்க இழுத்து அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கரூர் வேணாம், நீங்க திருச்சி, திண்டுக்கல் அந்த மாரி பாருங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம டிவிகே தரப்புல இருந்து நெறைய மண்டபம்லாம் பார்த்துருக்காங்க. அவங்களுமே ஒத்துக்கல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது போலீஸ் பிரஷர் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா வந்து, இவனுங்க வந்தா மண்டபத்தையே நாஸ்தி பண்ருவானுங்க, உடைச்சிருவாங்க. ஏதா பிரச்சனைலாம் வரும். அதனாலயே நெறைய பேர் குடுக்க மாட்டேன்னு சொல்ட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சில இடம் குடுத்துருக்காங்க. அங்க பார்த்தா மண்டபமே கிடையாது. 2 மண்டபம் தான் இருக்காம். அது ரொம்ப சின்னதா இருக்காம். இந்த மாரி தொடர்ந்து நெருக்கடி வந்துட்டே இருந்திருக்கு. அதனால தான் சரி வேற வழியே இல்ல அப்படின்ற மாரி அக்கவுண்ட்லயும் பணம் போட்டாங்க. வீடியோ காலும் பண்ணியாச்சு. 1 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம இவங்கள பார்க்காம இப்ப அடுத்தடுத்த பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு. எல்லா அரசியல் கட்சியும் இந்த நெல் பிரச்சனை அந்த மாரி எடுத்து பேசிட்டு இருக்காங்க. டிவிக்கெல்லாம் வந்து இந்த கரூர் இஷ்யூ முடிக்காம அதுக்கு போனா, என்னங்க கரூர அப்படியே விட்டீங்கன்ற மாரி சொல்லுவாங்கன்ற மாரி, வேற வழியே இல்ல அப்படின்ற மாரி அவங்கள கூப்ட்டு வந்து இப்ப சென்னையில பார்த்துருக்காங்க. இந்த கரூர்ல பாதிக்கப்பட்டவங்கலாம் அவங்க கரெக்ட்டா கோஆர்டினேட் பண்ணி சென்னைக்கு கூட்டு வந்திருக்காங்க. நமக்கு அந்த நியூஸ்லலாம் பார்க்குறோம். அவங்க லிஸ்ட்டு வச்சு பேர சொல்லி வண்டியில ஏத்துறாங்க. அதே மாரி அவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா, ஏ டூ பிலேருந்து வாங்கியிருக்காங்க போல. நல்லா கவரா கட்டி வச்சிருக்காங்க. தண்ணி, இந்த பஸ்ல இருக்க யாருக்காவது ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வந்ததுன்னா பார்த்துக்கிறதுக்கு கூட ஒரு ஆம்புலன்ஸும் கூட்டு வந்திருக்காங்க. ப்ராப்பரா அவங்க சென்னையிலயும் கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாருக்கும் ரூம்ஸ் கூட போட்டிருக்கேன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ரூம்ஸ்ல அவங்கள தங்க வச்சு அடுத்த நாள் தான் விஜய் பாப்பாருன்ற மாரிலாம் சொல்லி, இதெல்லாம் இந்த மாரி நடக்கும்போது கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணிடுறாங்க. ஆனா மாஸ் கிரவுட் வரும்போது தான் திணறிடுறாங்க. அவங்கள கூட்டு போறதுல வந்து நல்லா கவனமா பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம நான் அந்த ஸ்டார் ஹோட்டலுக்குமே போயிருக்கேன். பொதுவா ஸ்டார் ஹோட்டல்லாம் ஸ்ட்ரெயிட்டா பெரிய பில்டிங்கா இருக்கும். இத்தனாவது மாடி அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா அந்த ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடு மாரி இருக்கும். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் குறைய வைக்காம கரெக்ட்டா பண்ணியிருக்காங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஆனா இப்ப டிவிகே வந்து இத பொலிட்டிக்கலா எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா எல்லா கட்சியும் வந்து சாவு வந்ததுக்கே நீங்க அவங்க வீட்டுக்கு போகாம இங்க வச்சு பார்க்குறீங்க அப்படின்ற மாரி இத எடுத்து பேச தான் போறாங்க.
ஆனா இவங்க கிட்ட இருந்து எதுவுமே வரல. அட்லீஸ்ட் அவரு வந்து பேசுற மாரி வீடியோ வெளிய வந்தாவது தொண்டர்களுக்கும் விஜய் வந்து பேசினாரு அப்படின்ற மாரி இருக்கும். அதுவும் இல்ல சீக்ரெட்டா வச்சு பார்க்குறாங்க. இது முடிச்சு அறிக்கை வருமான்னு தெரியல. அதுவும் இல்லாம உள்ள பார்த்தவங்களலாம் பேச விடுவாங்களான்னு கூட தெரியல. சரி பஸ்லயே அப்படி எடுத்து கூட்டு போயிட்டாங்கன்னா, பிரஸ்லாம் போய் கரூர்ல தான் அவங்கள பேட்டி எடுக்கணும். அப்பதான் தெரியும் விஜய் என்ன பேசினாருன்ட்டு. ஆனா பொலிட்டிக்கலா ரொம்ப ஸ்லோவா இருக்க மாரி இருக்கு. எப்படி பிரச்சனைய ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத மாரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க ஃபேமிலிய பார்த்துக்கிறேன்னு சொல்ட்டாரு. இதுக்கப்புறம் வந்து விஜய் வெளிய வர முடியுமான்னே தெரியல. ஏன்னா இப்போ போய் பார்க்கறதுக்கே வராதீங்க, பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. இவங்களும் சென்னை வரேன்னு சொல்ட்டாங்க. இப்ப இவரு அடுத்து வந்து நான் திருப்பி ரோட் ஷோவ கன்டின்யூ பண்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலே போதும். விஜய லாக் பண்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்கப்பா, இவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல அப்படின்ற மாரி ஓரங்கட்டுருவாங்க டிவிகேவே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜய் வந்து கண்டிப்பா இதெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டாரு. அவர் என்ன நெனச்சிருப்பாரு, நம்மளன்னா ஏதாவது நடிக்க வச்சு பேசுவாங்க, அவ்வளவுதானே அப்படின்னு நெனச்சிருப்பாரு. இப்படிலாம் அடிப்பாங்களான்னு கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாருன்னே தெரியல. டிவிகே பார்த்தாலே தெரியுது சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லன்ட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் டிவிகே வந்து கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா தப்பிச்சாங்கன்னு நெனைக்கிறேன். இல்லன்னா எப்படி அடிப்பானுங்க, எந்த பக்கம் இருந்து அடி விழுன்னே தெரியாது. ஏன்னா வந்து சின்ன ஒரு பர்மிஷன் வாங்குறதுலேருந்து இப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி போயிட்டாங்களா, அவங்களே வந்து மோஸ்ட்லி எல்லாம் பார்த்துப்பாங்க. பர்மிஷன் எப்படி வாங்கணும்னு தெரியும். யார் எந்தெந்த தொகுதியில் யார் யாரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியும். நிறைய பேர் சொல்கிறது அதான், ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தானே வரீங்க, எடுத்தோடனே எப்படி முதலமைச்சர் ஆவீங்க, ஃபர்ஸ்ட் அரசியலை கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீ சொன்ன மாதிரி டிவிக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்காங்க. ஏன்னா இன்னும் ஒரு 6 மாதம் என்னமோ தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. மற்ற கட்சிலாம் பார்த்தோன்னா பயங்கர ஃபயராக இருக்காங்க. ஏடிஎம்கேலாம் பார்த்தோன்னா எடப்பாடி மக்களோட இறங்கி நடந்துட்டு இருக்காரு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த மாதிரி புளி விற்கிறவங்க கிட்ட பேசுகிறாரு. புளியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்து நல்லா புளிப்பாக இருக்கே, இன்னும் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன்னு. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி குளிர் சாதன பெட்டி வேணும், ஒரு ஏசி ரூம் மாதிரி இருந்தால் இந்த புளியை நாங்கள் பத்திரமா வச்சு போனோன்னு. சரி கண்டிப்பாக பண்ணித்தரோம் அப்படின்றாரு. அப்புறம் அந்த நெல் விவசாயியோட பேசுகிறாரு. அவரை பற்றி பார்த்தா வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவர் எப்போவுமே மக்களோட மக்களாக நின்று பேசுகிறாரு. மேபி அவருக்கு நெக்ஸ்ட் டைம் ஒரு சரியான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த டிஎம்கே பார்த்தோன்னா அவங்க படம்லாம் ரிவ்யூ பண்ணி போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அவங்கள அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன தான் நல்ல திட்டம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக அவங்க எதுக்கு படத்தை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஊரில் அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக பைசனை பார்த்து டீமை விஷ் பண்ணாங்க. அது கூட சொல்கிறாங்க மேபி வந்து அவங்களோட பேரை வந்து அடுத்த படம் அவர் கூட தானே பண்ணுறாங்க, அதுக்காக சும்மா முன்னாடியே ஒரு விஷஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரின்றாங்க. இந்த மாதிரி அப்புறம் நம்ம சீமான் அண்ணன் அவர் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. எல்லா கட்சியுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ தான் டிவிகே வந்து இந்த கூலி படத்தில் சொல்கிற மாதிரி கொஞ்ச நாள் நான் ஆஃப்லைனில் இருந்தேன், இனிமேல் தான் ஆக்டிவ் ஆக போகணுன்ற மாதிரி இப்போ தான் அவங்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்க பிரச்சாரம் பண்ணி கேண்டிடேட்ஸை நிறுத்தி விஜய் சொல்லணும் எனக்கு பதில் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்ணி வர்றதுக்குள்ளே எலெக்ஷனே முடிஞ்சிடும் போல இருக்கு. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் தனியா நின்று இந்த வாட்டி ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு கட்சி இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நான் முதலமைச்சர் ஆகி தான் மக்களை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றதும் அதான், விஜய் வந்து அத்தனை கோடிங்க 300 கோடி சம்பளம் விட்டு வராருன்னா மக்களுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு மக்களுக்காக பண்ணணும்னு நினச்சா ஆக்டரா இருந்து கூட பண்ணலாம். எவ்வளோ விஷயம் இருக்கு பண்றதுக்கு. ஏதாவது ஒரு கேன்சருக்கு வந்து அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, கேன்சருக்கு வந்து ஒரு டீமை செட் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல என்ன வேணால் பண்ணலாம். மக்களுக்காக பண்ணுறதா இருந்தால் முதலமைச்சர் ஆகி தான் பண்ணுவான்றது வந்து அதை ஏற்றுக்க முடியல. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஏன் நம்ம டாட்டாவை எடுத்துக்கலாம். அவங்க எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க நாட்டுக்காக. அவனா நான் சிஎம் ஆகணும் பிஎம் ஆகணும்னு நினச்சி பண்ணாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு பண்ணணும்னு நினச்சி பண்ணாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் முதலமைச்சர் ஆகி தான் பண்ணுவேன்றது வந்து அது கரெக்டான இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ விஜய் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்காரு, தமிழ்லேயே நம்பர் 1. இதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு கண்ணு கட்டின தூரத்துக்கு யாருமே இல்லை. மனுஷங்களுக்கு எப்பவுமே என்னன்னா ஒரு கோல் வச்சுருப்பாங்க, அது போனோன்னே அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி போயிடும். அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ சினிமாவில் நம்பர் 1 ஆகிட்டார், அடுத்து என்னன்னு யோசிச்சிருப்பாரு. வேற என்ன சிஎம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் அவர் சிஎம் ஆகிட்டு சரி மக்களுக்கும் சைடில் நல்லது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறேன். மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் நான் சினிமா விட்டு வரேன்னு சொல்கிறதெல்லாம் அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இதுக்கு வந்து அவர் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி கொடுத்துருந்தாருன்னா, அந்த ஃபர்ஸ்ட் அவர் அரசியல் வரேன்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்தது, அதிலே போட்டிருந்தார் நம்ம இத்தனை வருஷமாக மக்கள் இயக்கமாக ஏங்கிட்டு இருந்தோம், பட் அதுக்கு நம்ம இன்னும் சக்தி சேர்க்கணும்னா நம்ம கண்டிப்பாக அரசியலில் வரணும், அரசியலில் வந்தால் தான் நமக்கு ஒரு பவர் கிடைக்கும், அப்போ தான் மக்களுக்கு இன்னும் நம்மளால் நேரடியாக ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை விஜய் சொன்ன மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து பொதுநலத்தில் ஒரு சுயநலமும் கூட இருக்கும். அது வந்து நம்ம எப்படின்னு தெரில, அவர் ஆட்சி வந்து பவர் கிடைச்சதுக்கப்புறம் உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி பண்ணுறாரா இல்லை வந்துட்டு பவர் கிடைச்ச உடனே சரி அடுத்து என்ன பிஎம்மா அந்த மாதிரி போகிறாரான்னு தெரில. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், விஜய் வந்து ஃபைனலி அந்த கரூர் மக்களை மீட் பண்ணி பேசியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் டிவிகேவோட மூவ் என்ன இருக்கும்ன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்.